இந்த பூமி அழகு, பூக்கள் அழகு, பெண்கள் அழகு, வேகம் அழகு, மலை அழகு, வீழ்ச்சி அழகு, தீர் அழகு, நீங்க அழகு. சாமி துரியோதனன் என்கின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் ஸ்ரீகிருஷ்ணன் நான் பார்க்கும்போது என்ன கேட்பாருன்னா, உலகத்துல நல்லவங்களே கிடையாதா, தர்மிஷ்டனே கிடையாதா, தர்மம் காக்கக்கூடியவன் கிடையாதா, நல்லது பேசக்கூடியவன் மட்டும் கிடையாதான்னு கேட்க ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யுதிஷ்டரன் கூட வரட்டும், இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துக்கலாம். யுதிஷ்டரும் வந்துக்கிட்டார். வந்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டர்ட்டையும் துரியோதனட்டையும் கிருஷ்ணன் சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் போறீங்க, இந்த உலகத்துல எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க, அதுல நல்ல தர்மிஷ்டன் ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க, தர்மம் பண்ணக்கூடிய, நேர்மை சொல்லக்கூடிய, உண்மை சொல்லக்கூடிய நல்லவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல 2 பேரும் போய் ஒரு வாரம் கழிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வருவாங்க. யாருமே இல்லாம வருவாங்க. கூட ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு தர்மிஷ்டரும் இல்லாம வருவாங்க. இப்ப ஸ்ரீகிருஷ்ணன் கேட்பாரு, ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு கேட்க துரியோதனன் சொல்லுவாரு, பார்க்கிற எல்லாரும் சரியில்லை, எல்லாரும் போய் சொல்றாங்க, எல்லாரும் வில்லனா இருக்காங்க, எல்லாரும் துரோகிகளா இருக்காங்க, இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், புதுசா ஒருத்தர் பிறந்துதான் ஒரு நல்ல தர்மிஷ்டன் வரணும்னு துரியோதனன் சொல்ல யுதிஷ்டர்ட்ட கேட்பாரு. யுதிஷ்டர் சொல்லுவாரு, பார்க்கிற எல்லாரும் நல்லாதான் இருக்கு, எல்லாரும் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏரியா இருக்காங்க, பணக்காரங்க, எல்லா தரப்பு மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்துட்டையும் ஒரு நல்லது இருக்கு, எல்லா குடும்பத்தை பாக்குறாங்க, உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லதா இருக்காங்க கிருஷ்ணான்னு சொல்ல துரியோதனனுக்கு ஒரு டவுட் வரும், என்ன நம்ம பார்க்குறவன் அத்தனை பேர் நம்ம பார்த்தவன் தான் சரியில்லையோ. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவாரு, அவங்களோட ரிஃப்ளெக்ஷன், அவங்களுடைய சிந்தனை யோசனை தான் அவங்களுடைய லைஃப். நாம பார்க்கக்கூடியது நம்ம உலகத்தை, நாம மனசுல என்ன இருக்குதோ, பார்க்கக்கூடியவன் நம்மளை தப்பா பார்க்கறான்னு நினைச்சா அது தப்பு தான், பார்க்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்கன்னு நினைச்சா அது ரைட்டு தான். எப்படி நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம், உலகத்தை எப்படி பார்க்குறோம், அழகாக பார்த்தா உலகம் அழகாக இருக்குது. உலகத்தை ஐயோ டிசாஸ்டர், ஐயோ புயல் வருது, காற்று வருது, பூச்சலனம் வருது, மழை பயங்கரமாக அடிக்குதுன்னு நினச்சா உலகத்தினுடைய அழகு கூட நம்ம பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்கிற அழுக்க பார்க்கணுமா, பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு அழகை பார்த்தா நல்லா இருக்கும்ல.